பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்கள் பெரிய பெரிய திட்டங்களாக மாறுவது உண்டு. சிறிய காரியங்கள் இல்லையா, சிறிய தொடக்கங்கள் என்று சொல்லலாம். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி பார்த்திருந்தேன். அமெரிக்காவில் கொல்கத்தாவில் இருந்து வந்த 2 சகோதரர்கள் ஒரு டீ கடையை திறந்தாங்களாம். கொல்கத்தா சாய்கோம் கம்பெனின்னு சொல்லி. என்னது? டீ கடை. ஒரு 10க்கு 10 அடி 100 ஃபீட் ஸ்கொயரில் ஒரு சின்ன கடையை திறக்கிறாங்க. அது இன்றைய நாளில் பேப்பருக்கு வந்ததுக்கு காரணம் அது 10 மில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியாக மாறி இருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த அவர்கள் 2 சகோதரர்கள் யூஎஸ்க்கு போய் அங்கே ஒரு டீ கடையை திறக்கும் பொழுது, ஒரு சாய் கடையை திறக்கும் பொழுது எவ்வளோ பேச்சுக்கள் வந்திருக்குமா. என்ன டீ வித்து நீ பணக்காரன் ஆயிடுவேண்டெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு சிறிய ஒரு 10க்கு 10 அடி கடையில் அவர்கள் என்னது 10 மில்லியன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்டா, சில வேளை சிறிய தொடக்கங்கள் பெரிய திட்டங்களாக மாறுவது உண்டு இல்லையா. ஆப்பிள் ஸ்டோர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய கராஜில் தானாம் அந்த கம்பெனியை திறந்தார். அமேசான் அவர் ஜெஃப் பேசல் அவருடைய வீட்டில் அவருக்கு மேசை இல்லாததுனால அவருடைய கதவை தான் மேசையாக பயன்படுத்தி அந்த காரியம் தொடங்கப்பட்டதாம். சிறிய சிறிய தொடக்கங்கள் பெரிய பெரிய திட்டங்களாக மாறுவது உண்டு. ஏன் என்ன பார்த்தோன்னா, மீகா 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நீ பெத்லகேமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்து. பெத்லகேம் என்கின்ற ஒரு கிராமம் ஒரு சிறிய கிராமம், அது ஒரு நகரம் அல்ல. ஒரு சிறிய ஒரு சிறப்பம்சம், ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகின்ற இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் என்னவாம் பூர்வத்தினுடையது என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி நாட்கள் என்று சொல்லிக்கல, அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு திட்டம், அதனுடைய தொடக்கம் எங்கேயாம்? பெத்லகேம் என்கின்ற சிறிய இடத்துல இருந்து தான் அதனுடைய தொடக்கம் வந்திருக்கிறது. ஸோ இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் சிறிய தொடக்கம் பெரிய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் சிறிய தொடக்கங்கள் மாதிரி தான் இருக்கும். அது அற்பமான ஆரம்பம் மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மகிமையான முடிவாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் அப்படித்தான் அதை பிளான் பண்றார். ஏனென்றால் தேவனுடைய மகிமை எங்களூடாக செயல்படும்படிக்காக, எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளூடாக செயல்படும்படியாக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சிறிய தொடக்கமாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய திட்டங்களோ பெரிதாக இருக்கின்றது. இந்த இடத்துல பெத்லகேம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்குகின்றார். அது அநேகருக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியாது இல்லையா. ஒரு பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில், ஒரு சிறப்பம்சம், ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு காரியம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அநேகருக்கு தெரியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில், இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் எல்லோரும் நாங்கள் நினைவு கூறுகிற இடம் ஒன்று. என்னது? பெத்லகேம் என்கின்ற இடம். அந்த பெத்லகேம் என்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் வந்ததற்கு காரணம், அந்த இடத்தில் இருந்து கிளம்பிய இயேசு கிறிஸ்து, அந்த இடத்தில் இருந்து புறப்பட்ட தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அப்ப இந்த சிறிய தொடக்கம் பெரிய திட்டம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் சிறிய தொடக்கம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிறிய தொடக்கங்கள் இருக்கின்றது. சில தொடக்கங்களை, சில ஆரம்பங்களை நாங்கள் நாங்கள் அலட்சியமாக பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை பாருங்க, ஒரு சிறிய தொடக்கம், ஒரு அலட்சியமான, ஒரு குறைவுள்ள, ஒரு மகிமை இல்லாத ஒரு தொடக்கத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுதுதான் அதனுடைய மகிமை ஆண்டவருக்கு செல்லுகின்றது இல்லையா. ஒரு பெரிய ஒரு ரோமபுரி, ஒரு நகரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. ஒரு பெரிய அரண்மனையிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. மாறாக அவர் ஒரு சிறிய தொடக்கத்திலே தொடங்கினார். அந்த சிறிய தொடக்கத்துக்குள்ளே ஆண்டவருடைய கரம் இருந்தபடினால, அவருடைய மகிமை இருந்தபடினால ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே நிறைவேற்றினார். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிறிய தொடக்கங்களை பெரிய திட்டங்களாக மாற்றக்கூடியவர் தான் எங்களுடைய தேவன். மீகா 5வது அதிகாரத்தில் நாங்கள் மீண்டுமாக பார்ப்போம். 2வது வசனம். ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க பாப்போம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று வேதம் சொல்லுகிறது.
அப்ப இந்த நீ வந்து இதுல சொல்லப்படுகிறது யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, யூதாவில் உள்ள 1000 கிராமங்கள் இருக்கின்றது. அந்த 1000 கிராமங்களுக்குள்ளேயே சிறியது என்னது? பெத்லகேம். ஒரு சிறப்பம்சம், ஒரு முக்கியத்துவம், ஒரு அரசியல் முக்கியத்துவம் இல்ல, அதற்கு ஒரு போர் வீரர்கள் இல்ல, ஒரு படை இல்ல, அதற்கு வந்து ஒரு பலம் இல்ல, ஒரு நிதி நிலைமையிலே மிகவும் ஒரு ஃபேமஸான சிட்டி இல்ல, ஒரு நகரம் இல்ல, அது ஒரு சிறிய ஒரு கிராமம். அப்படிப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தை தான் ஆண்டவர் தெரிந்து எடுத்துக்கொண்டார். பாருங்க, அந்த முன் நிபந்தனை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மகிமையான காரியம், ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முன் நிபந்தனை என்னன்னு சொன்னா, எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய அறிவு அல்ல, அது தேவனுடைய மகிமை விளங்குகிறதா இருக்கணும். அதற்காக அவர் பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப பலவீனம் தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற அந்த சிறிய தொடக்கமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், சிறிய தொடக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? எங்களுடைய வேலையை குறித்தோ, எங்களுடைய வீட்டை குறித்தோ, எங்களுடைய தொழிலை குறித்தோ, எங்களுடைய ஊழியங்களை குறித்தோ நாங்கள் யோசிக்கலாம், இது ஒரு சிறிய தொடக்கம் என்று சொல்லி. ஆனால் இந்த சிறிய தொடக்கத்துக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். அப்ப இந்த சிறிய தொடக்கத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. அதில் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கிராமத்தில் எந்த மகிமையும் இல்லை. பெத்லகேம் கிராமத்தில் என்ன மகிமை இருக்கிறது? 1000லேயே அது என்னதான்? சிறியது. அந்த கிராமத்தில் ஒரு மகிமையும் இல்லை. ஆனா அந்த கிராமத்து கூடாக இயேசு வந்தபடினால, அந்த கிராமத்து கூடாக இயேசுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் நிறைவேறப்பட்டபடினால இப்ப அது மகிமை நிறைந்ததாக மாறி இருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிறப்பம்சம் உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் முக்கியத்துவம் உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் பலம் உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் ஞானவான்கள் இல்ல. ஆனால் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய கரமும் எங்களுக்கு கூடாக செயல்படும் பொழுது சிறிய தொடக்கமாக இருக்கிற எங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கின்றார். இந்த சபையாகட்டும், எங்களுடைய ஊழியங்களாகட்டும் ஒரு சிறிய தொடக்கம். வீட்டிலே சிலரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சபை இல்லையா? அப்ப இந்த சிறிய தொடக்கத்துக்கு பின்பாக ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் தரும் பொழுது அதற்கு உண்மையாக நாங்கள் இருக்க வேண்டும், அதை விசுவாசத்தோடு நாங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த சிறிய தொடக்கத்துக்கு பின்பாக பெரிய தேவன் இருக்கிறபடினால அந்த சிறியதை பெரிதாக்க மாற்றுகின்ற வல்லமை அவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, அந்த அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று வேதம் சொல்கிறது. அனாதி நாட்கள் என்று சொன்னா அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆரம்பம் இல்லை என்று சொன்னால் அப்ப ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதுமே, ஆண்டவருடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்துக்கு மன்னிப்பை கொண்டு வந்து பாவங்களில் இருந்த எங்களுக்கு என்ன பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய அந்த பெரிதான திட்டம் நிறைவேறியது எங்களுக்கு என்னது? இந்த பெத்லகேம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்துக்கால அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். சிறியதை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா? ஈசாயுடைய வீட்டிலே வந்து சாமுவேல் செல்லும் பொழுது அங்கே 7 சகோதரர்கள் நின்றார்கள். ஆனால் அங்கே யார் இருக்கவில்லை? சிறியவனாகிய தாவீது அந்த இடத்துல இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த சிறியவன் அலட்சியப்படுத்தப்பட்டான். அந்த இடத்துல அவன் அந்த இடத்துக்குள்ளே நிற்பதற்கு தகுதியற்றவன் என்று நினைக்கப்பட்டான், அவனுடைய பெற்றோர்களினாலே நினைக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்து கொண்டாரு? எது தொடக்கமாக இருந்தது? அந்த சிறிய தொடக்கமாகிய தாவீதின் ஊடாகத்தான் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுகின்றார் இல்லையா? ஆண்டவருடைய நாங்கள் மத்தேயு 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த வம்ச வரலாறை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன இருக்கின்றது? ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா என்னது? சாலமோனை பெற்றான் என்று சொல்லி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலேயே தாவீது இடம்பெறும்படிக்காக அந்த சிறிய புறக்கணிக்கப்பட்ட ஆடுகளை மேய்த்த தாவீதை கொண்டு இஸ்ரவேல் என்கின்ற தன்னுடைய சொந்த ஜனத்தை மேய்க்கின்ற ராஜாவாக அவரை உருவாக்கி அந்த ராஜரீகம் என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கான ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் யோசிக்கலாம். இது ஒரு சிறிய தொடக்கம், இது ஒரு பலவீனமான தொடக்கம், இது ஒரு அற்பமான தொடக்கம். இதை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கலாம், மற்றவர்கள் அதை என்னது பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த சிறிய தொடக்கத்திலேயும் நாங்கள் என்னது இதில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும்.
அவருடைய வல்லமை அந்த சிறிய திட்டத்துக்குள்ளே செயல்படுகிறபடினால இந்த சிறிய தொடக்கத்தை பெரிய திட்டமாக ஒரு மகிமையின் முடிவாக அவர் மாற்றுவார் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஏசாயா 11வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது வசனம் ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி. ஈசா என்கின்றது யாரு? தாவீதினுடைய தகப்பன். ஈசா என்கின்ற அடிமரம் என்று சொன்னா அங்கே மரம் அது அழிந்து போய்விட்டது. தாவீது ராஜாவானான், தாவீதுடைய ராஜரீகம் இருந்தது, ஆனால் அந்த ராஜரீகம் விழுந்தது. அந்த ராஜரீகம் அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ்யம் விழுந்தது. ஆனால் இங்கே ஏசாயா 11வது அதிகாரத்தில் ஒரு வசனம் கொடுக்கப்படுகிற ஈசா என்றும் அடிமரம், அந்த விழுந்த மரத்தில் இருந்து என்ன செய்யுமாம்? ஒரு துளிர், ஒரு பெரிய ஒரு மரம், அது விழுந்து அடிமரமாக இருக்கின்றது. அதில் இருந்து ஒரு சிறிய துளிர் வரும் பொழுது நாங்கள் என்ன யோசிப்போம்? இந்த துளிர் என்ன செய்ய போகுது? இது என்ன பெருசா செழிக்க போதா? இது பெருசா ஒரு மரமாக மாறப்போகிறது என்றுதான் மற்றவர்கள் நினைப்பார்கள். பாருங்க, ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவன் வேர்களில் ஒரு கிளை எழும்பும். இந்த துளிர், இந்த கிளை வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. தாவீதினுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து என்ற துளிர் வந்தபடினாலே, ஒரு கிளை வந்தபடினாலே அவருடைய ராஜ்யம், தாவீதின் ராஜ்யத்தை என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவேன் என்று வாக்கு சொன்ன தேவன் அந்த இடத்திலே அந்த ராஜ்யத்தை திரும்ப அவர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அவர் அந்த வம்சத்துக்குள்ளே பிறந்து நிலைநிறுத்தினவராக இருக்கிறார். அப்ப அந்த சிறிய தொடக்கங்களை நாங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில சிறிய காரியங்கள் செய்யலாம். அது எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சிறிய மாற்றம், எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய வெற்றி, எங்களுடைய தொழிலிலே ஒரு சிறிய வெற்றி, எங்களுடைய வேலையிலே ஒரு சிறிய உயர்வு. அந்த உயர்வுகளை, அந்த சிறிய சிறிய தொடக்கங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அதற்குள்ளே தேவன் இருக்கிறபடினாலே இது ஒரு பெரிய மகிமையின் திட்டமாக மாறும் என்கின்ற அந்த நாங்கள் உறுதியிலே நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏசாயா 53:2 வசனம் சொல்லுகிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறாராம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது அந்த வறண்ட நிலம் உடைய சிந்தையிலே நீங்கள் நினைத்து பாருங்க. ஒரு வறண்ட நிலம், அந்த வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர். அப்ப அந்த வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர், ஒரு வேர், ஒரு இளங்கன்று அந்த வறண்ட நிலத்திலிருந்து எழும்புகிறதுனால இதெல்லாம் செழிப்படையுமா என்று நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தின் பாவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இரட்சகராக எங்களை மன்னிக்கின்ற தேவனாக அவர் வந்தார். அதுதான் ஆண்டவருடைய பெரிய திட்டமாக இருந்தது. தரித்திரர்கள், பாவத்திலே நாங்கள் தரித்திரர்களாக இருந்தோம், ஆவியிலே நாங்கள் தரித்திரர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை ஐஸ்வர்யவான்களாக, நீதியிலே, தேவ நீதியிலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றினது ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆனால் அதனுடைய தொடக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது சிறியதாகத்தான் இருக்கின்றது. அந்த ஈசா எனும் அடிமரத்திலே ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை கிளம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் லூக்கா 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம், இன்னும் ஒரு சிறிதான தொடக்கம். லூக்கா 2வது அதிகாரம் 6வது வசனம். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து பிறந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. லூக்கா 2:6. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம், மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று, தன்னுடைய முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். பாருங்க, ஒரு பிரசவ வலி வருகின்றது ஒரு தாய்க்கு. இங்கே தாய்மார்கள் இருக்கிறீங்க, தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க. தகப்பன்மார்கள், உங்களுடைய மனைவிக்கு பிரசவ வலி வந்தால் அந்த மனைவி எந்த இடத்துல கொண்டு போகணும் என்று நீங்கள் விரும்புவீங்க? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்னு விரும்புவீங்க இல்லையா? இல்லாத ஒரு நல்ல ஒரு வீட்டில், நல்ல ஒரு சத்திரத்தில் இல்லையா? இங்கே பிரசவ வலியிலே சத்திரத்திலே இடம் கிடைக்காமல் அங்கே மாட்டு கொட்டிலே அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கின்ற ராஜாக்களின் ராஜா, எல்லா மகிமையும் பொருந்தியவர் ஏன் மாட்டுக்கொட்டிலே பிறக்க வேண்டும்? பாருங்க, அது எவ்வளவு ஒரு அசட்டை பண்ணக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அந்த மாட்டுக்கொட்டிலே அவர் பிறந்தது ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கலாம். அந்த நாட்களிலே, அவர் பிறந்த நாட்களிலே அங்கே அந்த ரோமர் எம்பையர் தான் பெரிய எம்பையராக இருந்தது.
அந்த ரோமர் எம்பையர்ல வந்து அங்கே அகஸ்டஸ் என்கின்ற சீசர் தான் அவர் வந்து ராஜ்யத்தை இருந்தார். அந்த அகஸ்டஸ் என்று சொன்னா பிரமாண்டம் என்ற அர்த்தமா. அந்த பேருக்கேற்றபடியே அவருடைய அரண்மனை பிரமாண்டமாக இருந்தது. பளிங்கு கல்லுகள், வெள்ளியிலையும் பொன்னிலையும் செதுக்கப்பட்ட சிலைகள், இப்படியாக ஒரு பிரமாண்ட அரண்மனை இருந்தது. அந்த பிரமாண்ட அரண்மனையிலே பிறப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதி இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? ஒரு சிறிய தொடக்கம், ஒரு மாட்டு தொழிலிலே அவர் பிறக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதை 7வது வசனத்தை நாங்கள் திரும்ப வாசிப்போம். லூக்கா 2:7. தன் முன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, முன்னணி என்று சொல்லும் பொழுது ஒரு இன்செக்யூரான, ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு நிலையற்ற இடம்தான் முன்னிலை இல்லையா? மாட்டுத்தொட்டில் என்பது ஒரு நிலையற்ற, ஒரு எங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னா நாங்கள் ஏன் ஹாஸ்பிட்டலில் தேடுகிறோம்? ஏனென்றால் அது ஒரு நிலையான, ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் ஒரு மாட்டுத்தொட்டில் என்பது ஒரு நிலையற்ற, பாதுகாப்பு இல்லாத இடத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது சிறிய தொடக்கமாக இருந்தது. ஆனால் இந்த பாதுகாப்பற்ற இடத்திலே ஒரு பாதுகாப்பான தேவன் பிறந்தார். பாருங்க, அவர் வந்து அந்த இடத்துல பிறந்தபடினால தான் அங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தது. பாருங்க, சில வேளையில எங்களுடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறபடினால தான், பலவான்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லாதபடினால்தான் பலவீனர்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வருகின்றார். இன்றைய நாளிலும் ஞானிகளுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லை என்றபடினாலே தான் ஞானிகள் அற்ற பலவீனர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். அப்ப அந்த சத்திரத்திலே இடம் இருக்கவில்லை இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆனால் மாட்டு தொழுவத்திலே இடம் இருந்தது. ஆனால் மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தபடினால்தான் அங்கே மேய்ப்பர்கள் வந்தவரை வந்து சந்திக்க கூடியதா இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு அரண்மனையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாருன்னு சொன்னா அங்கே அந்த அரண்மனைக்கு அந்த மேய்ப்பர்கள் எல்லோருமே வந்து பார்த்திருக்க கூடுமா? இல்லை. அவர் எல்லோரினாலும் பார்க்கப்பட வேண்டியவர், எல்லோரினாலும் போற்றப்பட வேண்டியவர் என்பதனால எல்லோரும் அவரை அக்சஸ் பண்ணணும் என்றதற்காகத்தான் அவர் ஒரு தாழ்மையின் இடத்திலே அவர் பிறந்தவராக இருக்கிறார். முன்னணியிலே மலர்ந்த மகிமை, தேவனுடைய மகிமை அவர். மாட்டுக்கொட்டிலே பிறந்த மாமன்னர் அவர். பாருங்க, தாழ்மையின் வடிவிலே பிறந்த சர்வ வல்ல தேவன் அவர். சிறிய தொடக்கம்தான், ஆனால் பெரிய திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தது. அது மகிமையின் முடிவாக இருந்தது. அந்த சத்திரத்திலே இடமில்லாமல் அந்த இடத்திலே வந்து மாட்டுக்கொட்டிலே அவர் பிறந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று வேதம் சொல்லுகிறது. இதனால அவர் வந்து ஒரு சிறிய தொடக்கத்திலே வந்ததற்கு காரணமே எங்களின் நிமித்தம். அவர் தாழ்மையின் வடிவிலே வந்ததற்கு காரணமே எங்களின் நிமித்தம். எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறிய தொடக்கத்திலே அவர் வருகிறார். சகரியா 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஏனென்றால் அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாக மாற்றுகிறவர் யாரு? தேவன். எங்களுடைய வாழ்க்கையில அற்பமான ஆரம்பங்கள் இருக்குமாயின், அற்பமான தொடக்கங்கள் இருக்குமாயின், அற்பமான சூழ்நிலைகள் இருக்குமாயின், அற்பமான ஆசீர்வாதங்கள் என்று நாங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குமாயின் அதை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த அற்பமான காரியத்துக்கு பின்பாக தேவனுடைய மகிமை இருக்கின்றது. பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த அற்பமான காரியத்தை ஒரு பெரிய திட்டமாக, ஒரு மகிமையின் முடிவாக முடிக்கும் பொழுதுதான் இது ஆண்டவருடைய கரத்தினாலே செய்யப்பட்டது என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? இல்லாவிட்டால் ஒரு அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தாருண்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவர் அரண்மனையில் பிறந்தபடினால, அவர் ஒரு பெரிய நகரத்திலே பிறந்தபடினால அவருடைய பெயர் இன்றைய நாளிலே புகழ் பெற்றது என்று சொல்லுவோம். ஆனால் பெத்லேகேம் என்கின்ற 1000லும் சிறியதான ஒரு கிராமத்திலே யாராலும் அறியப்படாத இடத்திலே அவர் பிறந்தாலும் கூட அவருடைய செய்கையின் நிமித்தம், தேவனுடைய கரத்தின் நிமித்தம், அவர் எங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் அவருடைய பெயர் இன்றைய நாளில் உலகம் எங்கும் அங்கே பேசப்படுகிறதாக இருக்கின்றது. அப்போ ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். என்னால் எங்களோட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுத்த
ஒரு தொழிலாகட்டும், கொடுத்த வேலையாகட்டும், கொடுத்த ஊழியமாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம், எதையும் நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அங்கே வேதம் அதை நாங்கள் திரும்ப வாசிப்போம். 10வது வசனம், சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கின்றது. இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், செருபாபேல் ஒரு கூட்டத்தோடு போய் அங்கே இடிந்திருந்த ஆலயத்தை கட்டும்படிக்காக சென்றிருக்கின்றார். அது ஒரு அற்பமான ஆரம்பம், ஒரு அற்பமான நாள் என்று சொல்லப்படுகிறதற்கு காரணம் அது இடிந்து விழுந்திருக்கின்றது. இவர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பண தேவைகளோ எல்லா தேவைகளும் இல்லாமல் இருக்கிறார்கள், பலம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த அற்பமான நாளை அசட்டை பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் என்னது, செருபாபேல் மேல் கையில் இருக்கிற அந்த நூலை என்னது பார்த்து கொண்டிருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் எங்களுடைய அற்பமான நாளை, எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை, எங்களுடைய சிறிய தொடக்கங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால சிறிய சிறிய ஆசீர்வாதங்களை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாதவர்களாக இருக்கணும். அப்ப சிறிய தொடக்கம், அந்த சிறிய தொடக்கத்துக்கு அடுத்ததாக என்ன வருகிறது என்று சொன்னால், நிலையான வளர்ச்சி வருகின்றது. ஒரு சிறிய தொடக்கத்திலே இருந்து நாங்கள் ஒரு பெரிய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அதை தொடர்ந்து என்ன வர வேண்டும்? ஒரு நிலையான வளர்ச்சி வர வேண்டும், இல்லையா? நாங்கள் பார்ப்போம் வேதத்திலே லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. வளர்ந்தார் என்றதை விட விருத்தி அடைந்தார் என்பது அது ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவானவர், இது எப்ப நடக்குது? இயேசுவானவர் அற்புதம் செய்த பின்பாக இந்த வார்த்தை பேசப்படுகிறதா? இல்ல, அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது, அவர் அற்புதங்கள் செய்வதற்கு முன்பாக, அவர் ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக, அவருடைய மறைவின் நாட்களிலே பேசப்பட்ட வசனம் தான் இது. ஏன் இது முக்கியத்துவம்? அந்த மறைவின் நாட்களிலும் தேவனுடைய கரம் எங்கள் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. சில வேளை நாங்கள் யோசிக்கின்றது, நாங்கள் புகழ் பெற்ற பிறகு, நாங்கள் ஒரு நிலையான இடத்துக்கு வந்த பிறகு, நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்த பிறகுதான் ஆண்டவருடைய கரம் எங்களை வளர்க்கும், அந்த பெரிய திட்டம் எங்கள் மத்தியிலே நிறைவேறும் என்று சொல்லி இல்லை. எங்களுடைய மறைவின் காலங்களில், மற்றவர்கள் எங்களை அறியாத நேரத்திலும் கூட ஆண்டவருடைய கரம் எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. முதல் ஒரு உவமை சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. இந்த சைனீஸ் பேம்பு 3 வருஷத்துக்கு வளராது. ஆனால் 4வது வருஷம் எப்படி இருக்குமாம்? 70 அடிக்கு 1 வருஷத்திலேயே வளர்ந்துடும். அப்ப இந்த சைனீஸ் பேம்பு எத்தனை வருஷம் எடுத்தது வளருவதற்கு? 3 வருஷமா 4 வருஷமா? 4 வருஷம் தான். ஆனா சிலவேளை ஜனங்கள் யோசிக்கலாம், இந்த சைனீஸ் பேம்பு 1 வருஷத்துல 70 அடி வளர்ந்துட்டுதுன்னு சொல்லி. இல்லை, அந்த 1 வருஷத்துல வளருவதற்கு முன்பாக 3 வருஷம் அது மறைவிலே வளர்ந்து கொண்டிருந்தது. அது நிலத்துக்கு கீழே வேர் விட்டு கொண்டிருந்தது. அதன் விடுகிற வேரை ஆண்டவர் வளர்த்து கொண்டிருந்தார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சிறிய தொடக்கங்களில் நாங்கள் யோசிக்கிறது, என்ன ஒரு வளர்ச்சி வருது இல்லையே, என்ன ஒரு விருத்தி வருகின்றது இல்லையே, நாங்கள் நினைத்த எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் வரவில்லையே என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த மறைவின் காலத்திலையும் ஆண்டவருடைய தயவும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கின்றது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையற்ற பாதுகாப்பற்ற தன்மையான இந்த மறைவின் காலங்களிலும் கூட தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பாருங்க, அதனால இங்க பாருங்க, இதுல 4 காரியங்களிலே ஆண்டவர் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 52வது வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்தில முதல் என்னதுல? ஞானத்துல வளர்கின்றார். வளர்த்தி என்றது சரீர பிரகாரமான வளர்ச்சி, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வளர்ச்சி. அப்ப முதலாவது இந்த சிறிய ஆரம்பங்களிலே, இந்த சிறிய தொடக்கங்களிலே ஆண்டவர் என்ன செய்யறார்? எங்களை ஞானத்திலே இடை கட்டி கொண்டிருக்கின்றார். பாருங்க, சிறிய தொடக்கங்களை திடீரென்று எங்களுக்கு ஞானம் பெறுவதில்லை, இல்லையா? ஒரு பெரிய இப்ப ஊழியத்துக்கு வந்தோடனே நாங்க என்ன யோசிக்கிறது? ஒரு பெரிய ஊழியம் கிடைக்கணும். ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன நினைப்பது? என்னுடைய தொழில் பெரிதாக வளர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த தொழிலை நடத்துவதற்காக, அந்த ஊழியத்தை நடத்துவதற்கோ, என்னுடைய குடும்பத்தை மேனேஜ் பண்றதுக்கான அந்த ஞானம் என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கட்டி கொண்டு வருகிறார். அப்ப முதலாவது அவர் ஞானத்திலே வளர்ந்து வந்தார். 2வது வளர்த்தி என்று சொல்லும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய சரீர வளர்ச்சி.
சிலவேளை நான் முதலே சொன்னது போல எங்களுடைய சரீர வளர்ச்சி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகும் பொழுது, ஒரு சிறிய தொடக்கத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகும் பொழுது மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், அவர்களுடைய தேவன் அவர்களை வளர்த்து வந்தார் என்று சொல்லி. பாருங்க, எல்லாருக்குமே ஆசை தான், லொட்டரி விழுந்து திடீர் பணக்காரன் ஆகணும்னு ஆசை தான் இல்லையா? திடீரென்று ஞானவான் ஆகணும்னு ஆசை தான், திடீரென்று ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னா ஒரு சிறிய தொடக்கத்தை கொடுத்து அந்த சிறிய தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பலப்படுத்தி ஞானம் கொடுத்து எங்களை வளர்த்து கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக என்ன பார்க்கிறாரு? தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலையும் எங்களை விருத்தி அடைய செய்கின்றார். அப்ப தேவ கிருபை எப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது? அவர் மற்றவர்கள் அறியப்படாத நேரத்திலும் அவருக்கு தேவ கிருபை அவரோடு இருந்தது, மனுஷ தயவு அவரோடு இருந்தது. எப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரவில்லை, ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, அவர் பிரசங்கம் பண்ணவில்லை, அற்புதங்கள் நிகழ்த்தவில்லை, ஆனால் இந்த மறைவின் காலத்திலும் தேவ கிருபையும் மனுஷர் மத்தியிலே தயவும் அவரோடு இருந்தது. அப்ப இந்த சிறிய தொடக்கத்தில் நாங்கள் பெரிய காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில பெரிய நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கலாம், அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கிருபையும் மனுஷர் மத்தியிலே தயவையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஸோ அதுதான் நிலையான வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, யோசேப்பு எத்தனை பாடுகள் பட்டான். அவன் அடிமையாக விற்கப்பட்டான், போத்திபார் வீட்டில் இருந்து அவன் பொய் குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். அங்கே ஜெயிலிருந்து என்னது, பார்வோனுக்கு முன்பாக நின்றான். இந்த அவன் விற்கப்பட்ட இந்த நாளுக்கும் இந்த பார்வோன் ஆளை அங்கே உயர்த்தப்பட்ட நாளுக்கும் இடையில பார்த்தோம்னா 13 வருஷம். அந்த 13 வருஷத்திலேயும் ஆண்டவருடைய கிருபை இருக்கவில்லை, அவனோட இருந்தது. அங்கே போத்திபால் வீட்டில் போய்க்கல ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், கார்சிய சித்தத்தோடு அவன் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அங்கே சிறைச்சாலைக்கு சென்றபோது அந்த சிறைச்சாலையிலும் அவனுக்கு மனுஷன் மத்தியிலே தயவு கிடைத்தது. எப்படி போர்த்திபால் வீட்டில் அங்கே எஜமானன் மத்தியிலே தயவு கிடைத்ததோ அதே போல அங்கே சிறைச்சாலையிலையும் தயவு பெற்றது. அதனால தான் தேவ கிருபையும் மனுஷ தயவும் எங்களுடைய சிறிய தொடக்கங்களிலே எங்களுடைய மறைவின் நாட்களிலும் கூட ஆண்டவர் எங்களோடு அதை கொடுத்திருக்கின்றார். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரோம். திடீரென்று பார்த்தா என்னது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கின்றோம், பார்வோனுடைய கரத்தினாலே உயர்த்தப்படுகிறோம். அது பார்வோனின் கரத்தினாலே கொடுக்கப்பட்ட உயர்வு அல்ல, அது தேவனுடைய கரத்தினாலே கொடுக்கப்பட்ட உயர்வு. ஸோ உங்களுடைய மறைவின் நாட்களில், உங்களுடைய சிறிய தொடக்கங்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க, உண்மையாக இருங்க. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை இடைக்கட்டி எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை வளர்த்தி அடைந்து என்னை விருத்தி அடைய செய்கிறார் என்ற எண்ணம் எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. யோவான் 6வது அதிகாரத்திலே 8வது 9வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே அங்கே 5000 புருஷர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் என்று அங்கே ஏராளமான ஜனக்கூட்டம் இருக்கின்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து முடித்து விட்டார். இப்பொழுது சாப்பாட்டு வேலையை தாண்டி விட்டது, இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் அங்கே சீஷனாகிய அந்திரேயா சொல்லுகிறான், என்னது பையன் இருக்கின்றான், பையனுடைய கையில 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு. இதுதான், அவ்வளவுதான் இருக்குது ஆண்டவரே, இவ்வளத்தை வச்சு இவ்வளவு பேருக்கு எப்படி நாங்கள் போஷிக்க போகிறோம்? அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது? ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். சிலவேளை அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் கிடைக்கும் பொழுது, அது சிறிதா இருக்கும் பொழுது, ஒரு அற்பமா இருக்கும் பொழுது, அது எங்களுடைய கண்களுக்கு குறைவா இருக்கும் பொழுது, அது எம்மாத்திரம் என்ற கேள்வி எங்களுடைய வாழ்க்கையில கேட்கப்படலாம். பாருங்க, ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், நாங்கள் அந்த நிலையான வளர்ச்சி, அந்த சிறிய தொடக்கத்திலிருந்து நாங்கள் நிலையாக வளர வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இருதயத்திலே எங்களுக்குள்ளே இருக்கிறவைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த நிச்சயம் வேண்டும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கின்ற, விசுவாசம் வைக்கின்ற அந்த இருதயம் இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சிறிய தொடக்கத்திலிருந்து அந்த நிலையான வளர்ச்சி வருகின்றது. இந்த இடத்திலே அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் எம்மாத்திரம் என்ற கேள்வி வருகின்றது. இந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீன்களையும் வைத்து ஆண்டவர் என்ன செய்தாரு? 5000 புருஷர்களை போஷித்தாரு. அவர்களுடைய வந்த ஸ்திரீகளையும் அவர்களோடு வந்த பிள்ளைகளையும் போஷித்தாரு. திருப்தி கிடைத்ததா இல்லையா? அப்ப இந்த எம்மாத்திரத்திலிருந்து திருப்தி மட்டும் கிடைக்கவில்லை, திருப்தியை தாண்டி 12 கூடைகள் நிறைய அங்கே அப்பமும் மீனும் நிரம்பி வழிந்திருந்தது. அப்ப எம்மாத்திரம் என்ற கேள்வியில இருந்து திருப்தியை கொடுத்தவர் மட்டுமல்ல, திருப்தியில இருந்து நிரம்பி வழிய செய்கிற தேவன் தான் அவங்களுடைய தேவன்.
அப்போ ஒரு சிறிய தொடக்கத்தை குறித்து, ஒரு அற்பமான தொடக்கத்தை குறித்து, ஒரு அற்பமான நாளை குறித்து நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிறது 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனால் நான் இதை உம்மிட்ட கொடுக்குறேன். ஏனென்றால் என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய ஞானத்தினாலே அல்ல, உம்முடைய வல்லமையினாலே, இது உம்முடைய திட்டம் என்றபடினாலே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்திலே நீர் செயல்பட உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே, நீர் இதை எடுத்து இதை திருப்தி அடைய செய்து இதை நிரம்பி வழிகிற ஒரு பெரிய திட்டமாக, ஒரு மகிமையின் முடிவாக மாற்றும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கிற அந்த சிறிய ஆரம்பம், அந்த சிறிய திட்டம், நாங்கள் யோசிக்கலாம் இது அற்பம் என்று சொல்லி. இந்த நாளிலும் ஆண்டவர் கேட்கிற காரியம், அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன ஊழியம் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் இந்த ஊழியத்தின் மகிமை கனம் எல்லாம் உமக்குத்தானப்பா, நான் இதை உமக்காக உண்மையாக செய்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அறிவில்லை, இல்லை, ஆனால் நான் இதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இதை நீர் பெருக்கி தாரும். எனக்கு தந்திருக்கிற இந்த சிறிய தொழில், எனக்கு தந்திருக்கிற இந்த சிறிய வேலை, ஆண்டவரை நான் இதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் அப்பா. நீர் தான் இதை ஆரம்பித்தவர், நீர் ஆரம்பித்தபடினாலே நீர் இதை திருப்தியாகவும் இதை நிரம்பி வழிகிறதாக பெரிய திட்டமாகவும் மாற்ற நீர் வல்லவர் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நிலையான வளர்ச்சிக்கு இது முக்கியத்துவமாக இருக்கின்றது இல்லையா? அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் சாரிபாத் என்கின்ற விதவை இடத்துல அங்கே எலியா வரும்பொழுது சாரிபாத் என்ன செய்தால், தனக்கிட்ட இருந்த ஒரு அடையையும் கொடுத்துட்டாள். கொடுத்தோன்னா அங்கே எலியா என்ன சொன்னான்? இனி இந்த பானையில இருக்கிற மாவும் கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறைகிறது இல்லை என்று சொல்கிறான் இல்லையா? அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே அற்பம் இல்லை. அதை ஆண்டவர் தொடங்கினார்னு சொன்னா, அது சிறிய தொடக்கமாக இருந்தாலும் கூட அதை மகிமையாய் முடிக்கக்கூடிய தேவனவர் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அப்ப முதலாவது, இந்த நிலையான வளர்ச்சியிலே நாங்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு கிடைத்தவைகளை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை, எங்களுடைய தாளந்துகளை, எங்களுடைய நேரங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நீங்க பயன்படுத்துங்கப்பா, உங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது காரியம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றால், இங்க என்ன நடக்குது என்றால், பவுலுக்கு சரீரத்திலே ஒரு முள் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறான். என்ன முள் என்று சொல்லவில்லை, அதை எடுத்து போடும்படிக்காக ஆண்டவரிடத்திலே 3 முறை ஜெபிக்கின்றான். 3 முறை ஜெபித்தும் அவனுக்கு கிடைத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும். இந்த முள்ளை நான் எடுக்கவில்லை, ஆனால் இந்த முள், இந்த பலவீனத்திலே, இந்த குறைவிலே என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை எங்களுக்கு கிடைத்த தொடக்கம் பெரிய தொடக்கமாக இருந்தா, ஒரு பலமான தொடக்கமாக இருந்தா, ஒரு ஞானமான தொடக்கமாக இருந்தாண்டா, ஒரு பிரமாண்டமான தொடக்கமாக இருந்திருந்தா, ஆண்டவருடைய கிருபை கிடைக்காமல் போயிருக்கும். ஏனென்றால் அவருடைய கிருபை எங்க கிடைக்குமாம்? பலவீனத்தில் தான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். அவர் ஏன் முன்னணியை சூஸ் பண்ணினாரு? அவர் ஏன் மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரு? அவர் ஏன் சிறியதான 1000 சிறியதான பெத்லெஹேம்ல பிறந்தாரு? ஏனென்றால் அவர் சிறியவைகளை பெரிதவைகளாய் மாற்றுகிற பலம் கொண்டவராக இருக்கிறாரு. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் வாசிங்க, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப இந்த இடத்துல அவன் சொல்ற, என் பலவீனங்களை குறித்து, என்னுடைய சிறிய தொடக்கங்களை குறித்து, என்னுடைய அற்பமான ஆரம்பங்களை குறித்து, என்னுடைய குறைவான சூழ்நிலைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, அற்பமான நாளை அசட்டை பண்ண வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அசட்டை பண்ணுவதற்கு எதிர்ச்சொல் என்ன என்று சொன்னால், மேன்மை பாராட்டுவது. எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்பம் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, ஆனா ஆண்டவர் நீர் என்னை அழைத்திருக்கிறீர், அதனால என்னுடைய வாயை நீர் பயன்படுத்தி தேவனுடைய ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்துவீர். இது பலவீனம் அல்ல, இது உம்முடைய பலம் செயல்படுகிற, உம்முடைய கிருபை செயல்படுகிற பலவீனம் அப்பா. மேன்மை பாராட்டுவோம். எங்களுக்கு கிடைத்த சிறிய ஆரம்பங்களை, அற்பம் என்று நாங்கள் நினைக்கின்ற, மற்றவர்கள் நினைக்கிற காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோம், மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களுடைய உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்லி. பலவீனங்கள் அவனிடத்தில் இருந்த அந்த சரீரத்தில் இருந்த முள் ஆண்டவர் எடுத்து போடவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், யாக்கோபு போராடுகின்றான்.
தேவனோடு போராடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுடைய தொடை சதையை சுலுக்கி விடுறாரு. இப்போ இந்த சுலுக்கி விட்டான என்ன நடக்குது, இந்த சுலுக்கினாலே அவன் என்ன நடந்து போனானா, நொண்டி நொண்டி. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன யாக்கோபு இல்லை, நீ என்னது இஸ்ரவேல். ஆனால் அந்த இஸ்ரவேல் என்று சொன்னாப்புல அடுத்த நாள் அதிகாலையில் வேதம் சொல்லுகிறது அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் இஸ்ரவேலாக மாறிட்டான். அவனுக்கு ஒரு குறைவு, அந்த சுலுக்கு போகல. ஆனா அந்த சுலுக்குல ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிருபை கொடுத்து தன்னுடைய பலத்தினால். சில வேளை நாங்க சில காரியங்களை நாங்கள் யோசிக்கலாம், இது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற முள்ளு, இது எனக்கு இருக்கிற குறை, இது எனக்கு இருக்கின்ற அற்பமான காரியம், இது எனக்கு இருக்கிற சிறிதான தொடக்கம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சிறிய தொடக்கத்தில், அந்த அற்பமான காரியத்தில் நாங்கள் எதெல்லாம் முள்ளு பலவீனம் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதாக இருக்கின்றது. நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப பைத்தியமானவைகளை, பலவீனமானவைகளை, உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டாராம்? 29வது வசனம் சொல்கிறது, மாமிசமான ஏவனம் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாருங்க, ஒருவேளை ஒரு பிரமாண்டமான ஆரம்பம், ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருந்தார்னு சொன்னா அந்த ஆரம்பத்தை வச்சு நாங்கள் என்ன செய்திருப்போம், நாங்கள் பெருமை பாராட்டியிருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றோம், ஒரு பிஸ்னஸ் வாங்குறோம், அடுத்த நாளே கூரிய பிச்சு கொண்டு காசு கொட்டுது, நாங்கள் என்ன செய்வோம், நான் யாரு, நான் பெரிய பிஸ்னஸ் மேனு, என்னுடைய ஞானம், நான் இன்றைக்கு பிஸ்னஸ் வாங்கினா நாளைக்கு பார்த்தியா பணக்காரன் ஆகிட்டேன், சொல்லுவோமா இல்லையா? பாருங்க, நாங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு, அதால தான் ஆண்டவர் சொல்றாரு பலவீனங்கள். அப்ப இந்த நிலையான வளர்ச்சிக்கு முதலாவது நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, எங்களுடைய பலவீனங்களை மேன்மை பாராட்ட வேண்டும். ஒரு போதும் எங்களுடைய பலத்திலே தங்கியிருக்க கூடாது. எங்களுடைய ஞானம், எங்களுடைய பட்டம், எங்களுடைய பதவி, எங்களுடைய பணம், எங்களுடைய வசதி, அவைகளிலே தங்கியிருக்க கூடாது. அதுக்காண்டி பணம் இருந்தா பரவாயில்ல, பட்டம் இருந்தா பரவாயில்ல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா, நல்லது, பதவி, நல்ல பதவியில் இருக்கிறீங்களா, நல்லது. ஆனால் ஒரு போதும் அந்த பதவியை நம்பாதீர்கள். அந்த பதவியின் மேலே விசுவாசம் வைக்காதீங்க, பணத்தின் மேலே விசுவாசம் வைக்காதீங்க. எப்ப எல்லாம் நாங்கள் அதெல்லாம் ஆண்டவரே இது இல்லை ஐயா, இந்த பலம் என்னுடைய பலம் நீர்தான் என்று அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம். அதனால அவருடைய கிருபை எங்களினூடாக செயல்படுகிறது. அப்ப இந்த நிலையான வளர்ச்சிக்கு, இந்த சிறிய தொடக்கத்திலிருந்து நாங்கள் வளர்ந்து நிலையாக வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனை மேன்மை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பலவீனங்களை மேன்மை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சகரியா 4வது அதிகாரத்தில், லூக்கா 16வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கின்றான். அப்ப இந்த சிறிய தொடக்கத்திலிருந்து நாங்கள் நிலையாக வளர வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இந்த அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய தொடக்கத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த கொடுக்கப்பட்ட மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிற காரியத்தில் நாங்கள் என்னவா இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அதைத்தான் கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்தில் அநீதி இருக்கிறான், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் என்னவாம், அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கின்றான். பாருங்க, $100 நேர்மையா இருக்காதவனுக்கு எப்படி ஆண்டவர் $1 மில்லியன் கொடுப்பாரு இல்லையா? நாங்கள் தொழிலாளியாக இருக்கும் பொழுது ஒழுக்கம் இல்லாத எங்களுக்கு எப்படி எங்களை முதலாளியாக ஆண்டவர் மாற்றுவார் இல்லையா? நாங்க பந்தி விசாரிக்கிறதற்கு உண்மையா இல்லாதவர்கள் எப்படி பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்கிறதற்கு ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். அப்போ உண்மை என்பது எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான காரியமா இருக்கிறது. எப்ப எல்லாம் ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம், ஒரு சிறிய தொடக்கம் எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்குறாரோ அதை அசட்டை பண்ண வேண்டாம், மாறாக நாங்கள் என்ன செய்யணும், அதுல உண்மையாக இருப்போம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில், அந்த சிறிய விஷயமா இருந்தாலும், அது ஒரு சிறிய தொழிலாக இருந்தாலும், எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு சிறிய வெற்றி கொடுத்தாலும், அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு சிறிய ஒரு மேன்மை கொடுத்தாலும் கூட அதில் நாங்கள் உண்மையாக இருந்து ஆண்டவரை நாங்கள் மேன்மை பாராட்டுவோம்.
ஆண்டவரை நாங்கள் உயர்த்துவோம். அப்படி நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வளர்ச்சியில அவருடைய பெரிய திட்டத்துக்கு ஊடாக எங்களை வழிநடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அதான் நாங்கள் முதலாவதே பார்த்தோம். சகரியா 4வது அதிகாரத்தில் நாங்கள் அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம், 10வது வசனம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம் என்று கேள்வி கேட்கப்பட்டுட்டு அடுத்ததாக சொல்லப்படுகிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் எங்க பார்க்குதாம்? செருபாபேலின் கையில இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்குதாம்? சந்தோஷமா பார்க்குதாம். இடிஞ்சு விழுந்து இருக்குது கோயில், ஆலயம் இடிஞ்சு விழுந்து போயிருக்கிறது. அங்கே சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் என்ன செய்யறது என்று தெரியாமல், எப்படி கட்டுவது என்று தெரியாமல் அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறார்கள். அங்கே செருபாபேல் ஒரு தூக்கு நூலை கையில் வச்சு நிற்கிறான். தூக்கு நூல் என்னது? இப்போ நாங்கள் மதில் கட்டுறோம் என்று சொன்னால், பிளம்மர்ஸ் லைன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மதில் கட்டுறோம் என்று சொன்னால், இந்த மதில் நேராக கட்டப்படுகிறதா என்பதற்கு நாங்கள் ஒரு நூல் வைத்து அதை நாங்கள் பார்ப்போம். அந்த நூலை வச்சு பார்க்கும்பொழுது தான் இது மதில் சொத்தியா இருக்குதா, நேராக கட்டுறமான். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் செருபாபேல் என்ன செய்கிறான்? இந்த தூக்கு நூலை எதுக்கு கொண்டு வரான்? நான் செய்கிற காரியம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற உண்மை அவனிடத்துல இருந்தபடினால அந்த தூக்கு நூலை கொண்டு வந்தவன். அந்த தூக்கு நூலை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? சந்தோஷமாய் பார்க்கிறாராம். பாருங்க, அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய வேலைப்பளு கொடுக்கின்றது. ஆனால் அந்த பெரிய வேலைப்பளு ஒரு அற்பமான ஆரம்பம். அவர்களிடத்துல காசு இருக்கவில்லை, வசதிகள் இருக்கவில்லை. இப்போதான் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க அவர்கள் அந்த இடத்துல. ஆனால் அதை உண்மையாய் செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்ற அந்த தூக்கு நூலை வந்தபடியா ஆண்டவருடைய கண்கள் அங்கே சந்தோஷமாய் பார்த்துதான். அவருடைய கண்கள் சந்தோஷமா பார்த்ததுன்னு சொன்னா அவருடைய வெள்ளமை வெறுமா இல்லையா? அதை அவர் நிறைவேற்றுவாரா இல்லையா? அவர் எங்களுடைய கரத்தில் இருக்கிற நாங்கள் செய்கிற காரியத்தின் ஊடாக அவருடைய மகிமை விளங்குமா இல்லையா? பாருங்க, அப்ப நாங்கள் கொடுக்கிற காரியத்திலே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்பதான் அந்த நிலையான வளர்ச்சி. அந்த சிறிய தொடக்கத்திலேயே நாங்கள் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போவது. அதான் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தாளந்துகள். ஒருவனுக்கு 1 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது. 1 தாளந்து எடுத்தவன் என்னது? அவன் புதைத்து வைத்து விட்டான். 2 தாளந்து கொண்டவன் அதை 4ஆக மாற்றினான். 5 தாளந்து கொண்டவன் அதை 10ஆக மாற்றினான் இல்லையா? அப்ப இங்கே அங்கே 2 தாளந்தை 4ஆக மாற்றியவனுக்கும் 5 தாளந்தை 10ஆக மாற்றியவனுக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி. அப்ப இந்த அற்பமான ஆரம்பத்துல, இந்த சிறிய தொடக்கத்திலே நாங்கள் உத்தமமும் உண்மையுமாக இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். தாவீது அவன் கரவலாடுகளின் பின்னால, சங்கீதம் 78வது அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க, அதனுடைய கடைசி வார்த்தைகளில் வேதம் சொல்லுகிறது, அவன் கரவலாடுகளை மேய்ச்சி கொண்டு திரிஞ்சவன இஸ்ரவேலின், தன்னுடைய சொந்த ஜனமாகி இஸ்ரவேலின் ஜனத்தை மேய்ப்பதற்கு ஆண்டவர் அழைத்தாராம். ஏன்? அவன் கரவலாடுகளை அவன் மேய்ச்ச போது அவன் உண்மையா மேய்ச்சான், உத்தமமா மேய்ச்சான். அதனால ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பராக, ஒரு ராஜாவாக தாவீதுவை ஏற்படுத்தினார். இன்றைய நாளிலும் ஆண்டவர் எங்களுடைய சிறிய தொடக்கங்கள்ல இருந்து எங்களை பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றார், மகிமையான திட்டங்களை வைத்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் முதலாவது எங்களிடத்தில் இருக்கிறவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாம் நீங்க தந்தது, என்னுடைய தாளந்தாகட்டும், திறமையாகட்டும், பணமாகட்டும், பதவியாகட்டும், பட்டமாகட்டும், எல்லாம் நீங்க தந்தது, உமக்காக பயன்படுத்தட்டும் என்று சொல்லி எப்படி அந்த சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒப்பு கொடுத்தானோ அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, எங்களுடைய பலவீனங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பலவீனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் அதனூடாக செயல்படுகிறவர். 3வது, இந்த சிறிய தொடக்கத்திலே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக நாங்கள் செயல்படும் பொழுது கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது மகிமையான முடிவாக இருக்கும். ஆமா, சிறிய தொடக்கம் தான், ஆனால் அது மகிமையான முடிவாக மாற்றுகிற தேவனாக இருக்கின்றது. 3வது நாங்கள் பாயிண்ட்டை பார்த்தோம்னு சொன்னா அது மகிமையான முடிவாக இருக்கின்றது. மகன், நீங்க நித்ரியால் ஒளிமினோன்னு அதை போடுங்க. மார்க்கு 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாங்கள் வாசிச்சோம் என்று சொன்னால், அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாத்தப்படுத்துவோம்?
அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறிதாய் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் என்று சொல்லிட்டு அவர் ஒரு ஒப்பிடுவதற்கான ஒரு காரியத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் என்னது இதை டெலிபரேட்லி அவர் பிக் பண்றாரு. என்னது ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பிடுகின்றார். தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசு இல்லையா? தேவனுடைய பாருங்க, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றிலும் பெரியது என்னது? தேவனுடைய ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்னது ஒப்பிடுகிறார்? ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுகின்றார். ஒப்பிட்டு அவர் சொல்லுகிற காரியம், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. சகல விதைகளிலும் அது என்னவா இருக்குதாம்? சிறியதா இருக்கிறது. அது ஒரு சிறிய தொடக்கம் தான். சகல விதையிலும் சிறிதா இருக்கின்றது. ஆனால் வாசிப்போம் தொடர்ந்து. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து முதலாவது அது ஆரம்பம், விதைக்கப்பட வேண்டும். இரண்டாவது அதை வளர வேண்டும். வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பூண்டுகள் தெரியுந்தானே? பூண்டு இருக்கு தெரியுந்தானே உங்களுக்கு? பூண்டு பெருசா, கடுகு பெருசா? பூண்டு தான் பெருசு இல்லையா? அப்ப விதைக்கும் பொழுது பூண்டு பெருசா இருக்கலாம், ஆனா வளரும் போது எது பெருசா இருக்காம்? சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. கடுகு சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்று சொல்லுகின்றார். அப்ப தொடக்கம் ஒரு கடுகு தான், ஆனால் முடிவு பாருங்க, ஆகாயத்து பறவைகள் மிருகங்கள் எல்லாம் தங்கி இளைப்பாறும்படிக்கான ஒரு மகிமையின் முடிவை கொண்டு வருகிறவர் தான் தேவன். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த சிறிய காரியத்தினூடாக அவர் பெத்லேம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாலும் கூட, அவர் முன்னணியில ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாலும் கூட, அவரின் ஊடாக இன்றைய நாளில் மனித குலமாகிய நாங்கள் எல்லோரும் தேவராஜ்யம் அடையும்படிக்காக, தேவனுடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கும்படிக்கான ஒரு பெரிய திட்டத்தை அவரின் ஊடாக ஆண்டவர் நிறைவேற்றினார். அது ஒரு சிறிய தொடக்கமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய திட்டம் பெரிதாக இருந்தது. ஏசாயா 9வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் 6வது வசனம். நாங்கள் முன்பே பார்த்திருந்தோம், ஈசாயினுடைய அந்த அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த துளிர் தோன்றி அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் என்று சொல்லும் பொழுது என்னது? சின்ன பேபி. பார்க்கும் பொழுது என்ன பார்ப்போம்? சின்ன பேபி. ஒரு என்ன பாலகன் ஒரு தன்னால் நடக்க முடியுமா? பாலகனால காரியங்கள் செய்ய முடியும் இல்லை. ஆனால் அந்த பாலகன் ஒரு சிறிய ஆரம்பமாக இருந்தாலும் கூட, அந்த பாலகனுக்கு பின்பாக என்ன இருக்கிறதாம்? நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது சிறிய ஆரம்பமா இருக்கலாம், ஆனால் நாங்களுடைய கண்களுக்கு அது சிறிய ஆரம்பம், ஒரு பாலகனா இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்பாக யார் இருக்கிறாரு? இயேசு என்கின்ற வல்லமை நிறைந்த குமாரன் இருக்கின்றாரு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லிவிட்டு 7வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அதன் சமாதானத்திற்கு முடிவில்லை. அப்ப தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தாவீதினுடைய வம்சத்திலே அவர் பிறந்தபடினாலே அவர் என்ன தாவீதினுடைய அந்த ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிறார். தாவீது என்கின்ற ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்திலே பிறந்து அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக, ராஜாக்களின் ராஜாவாக இன்றைய நாளிலும் அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறபடினால அந்த ராஜ்யம் என்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கும். பாருங்க, ஒரு சிறிய தொடக்கம் தான், ஆனா என்னது? ஒரு மகிமையின் முடிவாக இருக்கின்றது. அதே போலதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களும் கூட சிறிய தொடக்கங்களாக இருக்கலாம். ஆனால் இதை நாங்கள் அற்பமாக அலட்சியப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் அதன் ஊடாக பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பெத்லேம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தார், முன்னிலையிலே பிறந்தார். அவர் வறண்ட நிலத்திலே துளிர்ந்து வருகிற ஒரு சிறிய இளம் கன்றாக அவர் வளர்ந்தார்.
ஆனால் அவருடைய முடிவு மகிமையின் முடிவாக இருந்தது இல்லையா? இதனால நாங்கள் பார்த்தோம்டா வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார். பாத்திரராய் இருக்கின்றார். இன்றைய வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வலது பாசத்தில் இருக்கிறாராம் சொல்லி. அவர் பிறந்தது முன்னிலையாக இருக்கலாம், அவர் பிறந்தது மாட்டுத்துழுவமாக இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கின்ற இடம் வலது பாசம். இந்த உலகத்திலே எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் சகல அதிகாரங்களும் மேலேயும் கீழேயும் உள்ள எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வலது பாசத்திலே இருக்கின்றார். முன்னிலையிலே அவர் பிறந்தவராக இருக்கலாம், மாட்டுத்தொழுவத்திலே பிறந்தவராக இருக்கலாம், பெத்லேம் என்கின்ற சிறிய கிராமத்திலே அவருடைய தொடக்கம் இருக்கலாம், ஆனால் அவருடைய முடிவு மகிமையாக இருந்தது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களும் அது அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். ஏனென்றால் தேவன் எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் நினைவு கூறுவோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூறுவோம். மகிமையின் தேவன் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து தாழ்மையின் ரூபமாக, தாழ்மையின் வடிவிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு சிறிய ஆயிரங்களில் சிறிய கிராமமாகிய பெத்லேமிலே அவர் பிறந்தார். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு எளியவராக அவர் பிறந்தார். ஒரு சிறிய தொடக்கம், ஆனால் அந்த சிறிய தொடக்கத்துக்கு பின்பாக ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆமாம், மனிதர்கள் நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாய் இருந்தோம். பரலோக ராஜ்யம் சென்றடைய முடியாமல் நரகத்துக்கு, பட்கடிப்பும் வேதனையும் நிறைந்த நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களாய் இருந்தோம். ஆனால் அந்த சிறிய தொடக்கத்துக்கு பின்பாக ஒரு பெரிய திட்டம் இருந்தது. மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனித குலம் தேவனிடத்திலே செல்ல வேண்டும், மனித குலம் தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறிய தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இந்த நாளிலும் கூட இந்த மகிமையின் முடிவை நாங்கள் நினைத்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையின் முடிவு கிடைத்திருக்கின்றது. அந்த இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த மகிமையை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிறிய தொடக்கங்கள், அற்பமான காரியங்களை நினைத்து நாங்கள் கவலைப்படாமல், சிந்தித்து கொண்டிருக்காமல் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய கரம் இதற்கு பின்பாக இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த நாட்களில் சொல்ல வேண்டிய காரியம் தேவனுடைய அந்த மகிமையின் முடிவு. அவர் தேவனுடைய வலது பாசத்தில் இருந்து கொண்டு இன்றைய நாளில் எங்களுக்காக அவர் பரிந்துரைத்து கொண்டிருக்கின்றார். சகல அதிகாரத்தோடும் அவர் இருக்கின்றார். கண்களை மூடின நேரத்திலும் கூட முதலாவதாக எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை அவருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அற்பம் என்று நினைக்கிறோம். ஒருவேளை ஊழியத்தில் எனக்கு தந்த காரியம் அற்பம் என்று நாங்கள் நினைக்கலாம், சிறியது என்று நினைக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த தொழிலோ வேலையோ சிறிதாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய நிதி நிலைமை சிறிதாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த சிறிய தொடக்கங்களை நாங்கள் அசட்டை பண்ணாமல் இன்றைய நாள் ஆண்டவரே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக்கின தேவன் நீங்க, நான் என்னுடையதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த சிறிய காரியத்தை நீர் பெருக்கி திருப்தி தருகிற காரியமாக, நிரம்பி வழிகிற காரியமாக மாற்றும் அப்பா. இன்றைய நாளில் எனக்கு தந்த இந்த சிறிய வேலையில் நான் உண்மையாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை ஆண்டவர் அதிகத்தில் அதிகாரியாக வைக்கிற தேவனாக இருக்கிறபடினால ஆண்டவரே இன்றைய நாளில் நான் எனக்கு தந்த இந்த சின்ன காரியத்தில் நான் நேர்த்தியாக செய்வேன் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னுடைய கரத்தில் நான் தூக்கு நூலை எடுக்கிறேன், நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற காரியம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த இந்த சிறிய துவக்கத்திலே நான் செயல்படுகிறது எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குமாப்பா. தேவராஜ்யத்தில் மட்டுமில்லை, அது உங்களுக்கு கொடுத்த சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், என்ன காரியம் என்றாலும் அதை நான் நேர்த்தியாய் உண்மையாய் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. ஏன்னா அந்த சிறிய ஆரம்பத்தை பெரிய திட்டமாக மகிமையின் முடிவாக மாற்றக்கூடிய தேவன்
எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாள் நம் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரை சிலுவையிலே செய்து முடித்த மகிமையின் காரியங்களை நினைவு கூறுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து